ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவல் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா ஹீட் ஆனதும் பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு அவல் எடுத்து 2ஆக உடைச்சிங்க அப்படின்னா நல்லா உடைக்க வரணும். அப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இது வறுபட்டதுக்கப்புறமா இதில் உப்பு மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இது ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் மற்றது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதோட ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் அதோட ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதையும் நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெல்லம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அவல் அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே நெய்யாகவே சேர்க்க பிடிக்கல அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லாவே உருண்டை பிடிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.